மெத்தனல் நடையனாகும் வெகுடிய துடையனாகும் சித்தமது உடையனாகும். நல்ல தெளிவான சித்தம், நல்ல ஆரோக்கியம். அதாவது வந்து அலசி ஆராய்ந்து பார்க்கறது அப்படின்றது வந்து ஒரு எண்ணம். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறது ஒரு எண்ணம். அப்போது அந்த முடிவுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறத மட்டும்தான் இவங்ககிட்ட இருக்குது. சித்தமது உடையனாகும் சிறு குடியனாகும். சின்ன குடி, அதாவது வந்து அவங்கள சுற்றி அதிக பேர் இல்லாமல் அவங்க மட்டும் தனியாக ஒரு பிரைவசியை நோக்கி போகக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கக்கூடியவர்களாகவே இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வரும். அதே உத்தம குணத்தனாகும். நல்ல ஒரு குணம், தெளிவான குணம் இருக்கும், தெய்வ பக்தி இருக்கும், மற்றவங்களை அனுசரித்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அப்படின்ற ஒரு டெடிக்கேட்டட் பர்சனாகவும் இருப்பாங்க. ஆனாலும் தனிமையை விரும்பக்கூடிய நபர்களாக இருக்கும். உத்தம குணத்தனாகும். அதாவது உறுதியை இன்பமாய், அதாவது வந்து உறுதியை இனிதாய் உண்ணும் அத்தன் நல் அறத்தன் அத்தனான் தோன்றினானே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டு வரும். அந்த பாட்டில் வந்து மெத்தனல் நடையனாகும் வெகுடிய துடையனாகும் சித்தமது உடையனாகும் சிறு குடியனாகும் உத்தம குணத்தனாகும் உறுதியாய் இனிதாய் உண்ணும் அத்தன் நல் அறமே செய்ய அத்தனான் தோன்றினானே அப்படின்றது பாட்டு. அப்போ இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பொதுவாக நல்ல குணமுடையவங்க தான், இல்லைனாலும் சொல்ல முடியாது. ஆனால் யாரோடும் ஒத்து போக மாட்டாங்க. அவங்க அளவுக்கு நல்ல குணம், யாரையும் துன்புறுத்த மாட்டாங்க. இது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பை கொண்டவர்கள் ஹஸ்த நட்சத்திரம் அப்படின்றதுனால நீங்கள் மற்றவங்களோடு இணங்கி போகக்கூடிய ஒரு அமைப்பில் நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹஸ்த நட்சத்திரம் அப்படின்றவங்களுக்கு வந்து வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து திருமணம் ஆனதுக்கு பின்னால் தானே அந்த வாழ்க்கை பாதிக்குமா பாதிக்காது அப்படிங்கிறது. அப்போ உங்களுடைய நடைமுறையை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கனாலே உங்களுடைய அமைப்பு அப்படின்றது வந்து திருமண வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு அதிதேவதை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆதித்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் தான். ஹஸ்த நட்சத்திரத்தில் சூரியன் தான் பிறந்திருக்கார். இவர் வந்து காஷ்யப முனிவருக்கும் அதிதிக்கும் பிறந்த 12 ஆதித்யர்களில் இவர் ஒருத்தர், சூரிய பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்போது சூரியன் தான் அதிதேவதை. பூதங்களில் வந்து பூத தத்துவத்தில் வந்து நெருப்பு தத்துவமாக வரும். அப்போ உஷ்ணம் அதிகம் அப்படின்னு அர்த்தம். உடம்புலையும் உஷ்ணம் அதிகம், புத்திலையும் உஷ்ணம் அதிகம் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த உஷ்ணத்தை நம்ம வந்து குறைச்சிக்கணும். யார் மேலேயும் வந்து கொஞ்சம் கடிஞ்சு பேசுறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவுதான் நம்ம நல்லது செஞ்சிருந்தாலும் 100 நன்மைகள் செய்து ஒரு தீமையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து கொஞ்சம் கடினத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. அதே மாதிரி இந்த பூதத்தில் வந்து நெருப்பு பூதமாக வரும். அதே யோனியில் வந்து எருமை யோனி அப்படின்னு சொல்லுவாங்க. விலங்கு அப்படின்றது வந்து எருமை, யோனியில் வந்து எருமையாக இருக்கும். பட்சின்னு பார்த்தோம்னா பருந்து, விருட்சம்னு பார்த்தோம்னா அத்தி மரம்,